பெரியவர், கர்த்தர் நல்லவர், அவர் மகிமை உள்ளவர். ஆமென். ஹalleluya. காலைதோறும் கிருபை புதிதாய். ஆமென். இந்த காலவெளியில தேவ சமூகத்துல வந்திருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஹalleluya. கடந்த நாட்களில வெளிவினமாய் இருந்தவர்கள் இன்னைக்கு சந்தோஷமாய் தேவ சமூகத்துல வந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். காலவெளியில கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில குணமாக்கும், ஹீலிங், குணப்படுத்துதல், குணமாக்குற ஒரு காரியத்தை குறித்து உங்களோட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது தாவீது இந்த சங்கீதத்துல சொல்லுகிறார், என்னை குணப்படுத்தும். ஆமென். Heal my soul அப்படின்றார். ஹீலிங், குணமாக்குறது, குணப்படுத்துதல். இந்த குணப்படுத்துதல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மீண்டுமாக என்னை பழைய ஸ்தானத்துல கொண்டு வந்து விடும், முன்னிருந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வரும். ஆமென். இப்போ நான் கொஞ்சம் வெளிவிடப்பட்டு, அதாவது எதையோ இந்த ஆயிட்டு இருக்குது, அதனால வரணும். ஆனா இப்போ என்னை முன்னிருந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வரும். ஆமென். அதுதான் குணப்படுத்துகிற ஒரு காரியம். குணப்படுத்துதல் என்று சொன்னால் என்னை முன்னிருந்த நிலைமைக்கு கொண்டு வரும். ஹalleluya. அதாவது முதல்ல நான் எப்படி இருந்தனோ அதே போல என்னை மீண்டும் கொண்டு வரும் ஆண்டவரே. அதுதான் குணப்படுத்துதல். ஹalleluya. இந்த குணப்படுத்துதல் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹalleluya. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஆமென். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வருகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹalleluya. நாம் ஒவ்வொரு நாளும் குணமாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். எப்படி? அவருடைய தழும்புகளால். ஹalleluya. அதே நான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த குணம் என்பது நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் முன்னிருந்த நிலைமைக்கு நாம் வருவது மிகவும் அவசியமான ஒரு காரியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ఆమేన్. మనకు పాపల విషయమై చనిపోయి నీతి విషయమై జీవించున్నట్లు ఆయన తానే తన శరీరమందు మన పాపములను రాణి మీద మోసుకొనెను. ఆయన పొందిన గాయముల చేత మీరు స్వస్థత నొందిరి. ఆమేన్. ఆమేన్. హల్లెలూయా. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சோ குணம், ஹீலிங் நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 அவசியம். ஹீலிங் என்றால் என்ன? மீண்டும் பழைய நிலைமைக்கு வருது. ஹalleluya. சோ ஹீலிங் சொல்லும்போது வெறும் நம்ம ஆத்மாவுக்கு, வெறும் சரீரத்துக்கு மட்டுமல்ல, என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு ஹீலிங் வேணும், என்னென்ன காரியத்துல நம்ம குணப்படணும், என்னென்ன காரியத்துல நம்ம முன்னிருந்த நிலைமைக்கு மீண்டும் நம்ம வரணும் அப்படின்றதுதான் ஒரு சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பார்த்ததான இந்த சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல முதலாவதாக தாவீது சொல்லுகிறார். வாசிக்கிறீங்களா? வேண்டும் அந்த வசனம். నీ దృష్టి ఎదుట నేను పాపము చేసి ఉన్నాను, నన్ను కరుణింపుము, నా ప్రాణము స్వస్థపరచుము అని మనవి చేసి ఉన్నాను. ஆமென். முதலாவது அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை குணப்படுத்தும், என் ஆத்துமாவை குணமாக்கும். இந்த ஆத்துமாவுக்கு ஒரு குணம் தேவை, ஒரு ஹீலிங் வேணும். ஆமென். இந்த ஆத்துமா, அதாவது என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த ஆத்துமா வாழ்ந்தாதான் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். ஆனா நம்முடைய ஆத்துமாவே கெட்டு போயிட்டா, நம்முடைய ஆத்துமாவுக்கே சுகம் இல்லாம போயிட்டா, நம்முடைய ஆத்துமாவே முன்னிருந்த நிலைமையை விட்டு வேற ஒரு நிலைமைக்கு வந்து
பாவத்தில் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? நாம் எப்படி சுகமாய் இருக்க முடியும்? அதை தாவீது நன்றாய் புரிந்தவராக அவர் சொல்கிறார், என் ஆத்துமாவை குணமாக்குவார். முதலாவது என் ஆத்துமா நல்லா இருந்தாதா? ஆண்டவரே, என் ஆத்துமாவுக்கு ஒரு குணத்தை கொடுத்தா, ஒரு சௌக்கியத்தை கொடுத்தாதான் நான் மற்ற எல்லா காலத்துல நல்லா இருப்பேன் ஆண்டவரே. ஆனபடினால் என் ஆத்துமாவை குணமாக்குவோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா அதே வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தாவே, என் இரக்கமாயிரும், உமக்கு பாவம் செய்தேன். ஏன் நான் என் ஆத்துமாவை குணமாக்குன்னு சொல்றேன்னா, என் ஆத்துமாவில குணம் இல்லைன்னா, என் ஆத்துமாவில ஒரு ஹீலிங் இல்ல, என் ஆத்துமா முன்னிருந்த நிலைமை போல இப்ப இல்லைன்னு சொன்னா என்ன காரணம்னா, நான் பாவம் செய்தேன். அதை யாருக்கு விரோதமாய்? உங்களுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன். ஆனபடினாலே எனக்கு ஒரு குணத்தை கூட ஆண்டுறேன், எனக்கு ஒரு ஹீலிங் கூட ஆண்டுறேன், எனக்கு ஒரு விடுதலை கூட ஆண்டுறேன். நான் முன்னிருந்த நிலைமைக்கு என்னை மீண்டும் கொண்டு வர கர்த்தாவே. அதுக்காக அவர் என்ன கேட்கிறார்? முதல்ல என் வீட்டு இருக்கும் நம்ம ஆண்டவருடைய அதிகாரமா கேட்க முடியாது, இரக்கத்தினால தான் கேட்க முடியும். கர்த்தாவே, வீட்டு இரக்கமாயிருக்கும். அப்பா, நீ இரக்கமுள்ளவர் என்று எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. என் வீட்டு இரக்கமாயிருக்கும். நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் ஒரு விரோதமாய் காரியங்களை செய்துட்டேன் சாமி. அதனால என் ஆத்துமா உன்ன மாதிரி இல்ல கர்த்தாவே. பாவம் செய்த உடனே கண்டிப்பா நம்ம ஆத்துமா தேவனை விட்டு தூரமாய் போய்விடு. என்னை மீண்டும் முன்னிறுத்த எனக்கு ஒரு குணத்தை கொடு, எனக்கு ஒரு சுகத்தை கொடு ஆண்டவரே. என் ஆத்துமாவிலே கொடு ஆண்டவரே. என் ஆத்துமாவிலே கொடு ஆண்டவரே. அப்பா, என் ஆத்துமா நல்லா இருக்கா? நான் எல்லாவற்றிலும் சுகிட்டு இருக்க முடியும் ஆண்டவரே. அறிந்தவராக வச்சிருக்கிறார். ஒரு காலவரையில கொண்டாவே நம்முடைய ஆத்துமாவிலே நமக்கு ஒரு சுகம் வேண்டும், நம்முடைய ஆத்துமாவில ஒரு ஹீலிங் வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா முன்னிருந்த நிலைமைக்கு மீண்டுமாய் வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சுகம் என்ற வார்த்தைக்கு மீனிங். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம வாசிக்கும் போது வாசிக்க யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் எக்ஸோடஸ் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கடைசி என்ன வாசிக்கிறோம்? దేవుడైన యెహోవా వాక్కును శ్రద్ధగా విని ఆయన దృష్టికి న్యాయమైనది చేసి ఆయన ఆజ్ఞలకు విధేయులై ఆయన కట్టడలన్నిటిని అనుసరించి నడిచిన ఎడల నేను ఐగుప్తులకు కలుగజేసిన రోగములలో ఏదియో మీకు రానియను, నిన్ను స్వస్థపరచును యెహోవాను నేనే అనెను. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹalleluya. நானா உங்களுக்கு பரிகாரி. உங்களுக்கு என்ன வியாதி வந்தாலும் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியில ஒண்ணு உங்களுக்கு நான் வரவிட மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரி நான் தான். அதுக்கு டாக்டர் நான் தான். அதுக்கு ஒரு பிசிஷியன் நான் தான். ஹalleluya. கர்த்தர் அவ்வளவு அழகா சொல்றார், நானே உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர். இந்த ஹீலிங் எங்க வேணும்? நம்முடைய சரீரத்துக்கு. முதலாவது நம்ம சரீரம் நல்லா இருந்து ஆத்மா கெட்டுச்சுன்னா பிரயோஜனமே இல்லை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப சரீரம் நல்லா இருந்துக்குன்னு இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போயிட்டா பிரயோஜனமே இல்லை. உலகத்துல பணம் இருக்கு, பொருள் இருக்கு, வீடு இருக்கு, அட்ரஸ் காசு இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்ல ஆரோக்கியமும் இருக்கு. ஆனா என் ஆத்மா கெட்டு போச்சுன்னா பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் தாவீது முதலாவது சொல்லிக்கிறார், என் ஆத்மாவை குணப்படுத்தும். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? ஹalleluya. சரீரத்துக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நோய்கள் எல்லாம் குணமாக்கி, இல்லையா? நோய்கள் எல்லாம் குணமாக்கி. நோய் சரீரத்துக்கு தான் வரும், ஆத்மாவுக்கு வராது. ஹalleluya. இந்த சரீரத்துக்கு ஒரு குண சுகம் இருந்தா அது கர்த்தர் தர வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நோய்கள் எல்லாம் குணமாக்கி. இந்த வசனத்தை சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ఆయన దోషములన్నిటిని క్షమించువాడు, నీ సంకటములన్నిటిని மன்னிக்கிறார். ஆமென். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம்
மாற்றிடுவது சுகமாய்களை எல்லாம் இவ்வளவு அழகா கர்த்தர் சொல்லியிருக்காரு. நாம ஏன் அதெல்லாம் பிராக்டிகலா கொண்டு வரணும்? ஆண்டவரே, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லியிருக்கிறேனே கர்த்தாவே என்று சொல்லி ஏன் நம்ம ஜெபிக்கிறதில்ல, ஏன் நம்ம கேட்கறதில்ல கர்த்தர்கிட்ட? அவர் என்னன்றாரு? பிராணனை அழிவுக்கு விலக்கி பெற்று நம்முடைய பிராணனை கூட விலக்கி அப்போ ரெண்டாவது ஒரு ஹீலிங் இருக்குன்னா நம்முடைய சரீரத்துக்கு இந்த சரீரம் நல்லா இருந்தாதான் நம்ம ஆண்டவரை துதிக்க முடியும். இந்த சரீரத்துல ஆரோக்கியம் இருந்தாதான் நம்ம தேவ சமூகத்துல வர முடியும். எப்படியோ வந்துடும். ஆனா நம்ம நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும்னா இந்த சரீரத்துல கொஞ்சம் பலம் தேவை, இந்த சரீரத்துல கொஞ்சம் ஆரோக்கியம் தேவை. இந்த சரீரம் முன்னிருந்தது போல வேண்டுமாக வரணும். அந்த முன்னிருந்த ஸ்தானத்துக்கு இந்த சரீரம் வரணும். ஆனா இப்ப பலவீனப்பட்டு போயிடுது, இப்ப வியாதிப்பட்டு போயிடுது, இப்ப ரொம்ப டயர்ட் ஆகுது சரீரத்துல. ஏன்னா அதுக்காக இருக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, என் சரீரத்தை என் சரீரத்தை என் சரீரத்தை குணப்படுத்த தாவீது சொன்னது போல என் ஆத்துமாவை குணப்படுத்த சொன்ன மாதிரி பலவீனப்பட்டிருக்கிற நாம் என்ன சொல்லணும்? என் சரீரத்தை குணப்படுத்து, என் சரீரத்தை குணப்படுத்து. அது மட்டும் சொன்னா போதாது. ஹல்லேலூயா. மூணாவது என்ன வாசிக்கிறோம்? 1-2 4 7 அதிகாரம் 14 வசனம். 2 4 7 அதிகாரம் 14 வசனம். நமக்கு தெரிந்த வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் சேவத்தை கொடுப்பேன். மூணாவதாக முதலாவது தேவையானது அதி முக்கியம். The most important thing is healing our soul. அடுத்தது நம்முடைய சரீரத்துக்கு, மூன்றாவது நம்முடைய தேசத்துக்கு. ஆமென். கர்த்தர் தேசத்துக்கு சேவத்தை கொடுத்தாதான் தேசம் ஆசீர்வாதமாய் அபரிதமாய் அல்லது சுபிஷமாய் இருக்க முடியும். அதாவது யோவேல நம்ம வாசிக்கிறது இல்லைங்களா? எனவே தேசமே பயப்படாதே. அது ஒருவேளை சபையை குறிக்கலாம், வீட்டை குறிக்கலாம், தேசத்தை குறிக்கலாம். ஆனா நான் பயப்படாம இருக்கணும். கர்த்தர் ஒரு சேமத்தை நம்முடைய தேசத்துக்கு அவர் அனுப்புவார். ஒருவேளை நம்ம தேசத்தை முழுதுமா எடுத்துக்கலாம், நம்ம குடும்பத்தை எடுத்துக்கலாம், நம்முடைய நாம வசிக்கிறத எடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த தேசத்துக்கு சேமத்தை கற்றுக் கொடுக்கணும். அந்த தேசத்துக்கு ஒரு குணப்படுத்துதல் வேண்டும். அந்த தேசம் இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் முன்னேற்றத்தை காட்டிலும் மிகவும் கேடுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது காலத்துல நம்ம இருக்கிறோம். தேசம் முன்ன போல இல்ல. ஹல்லேலூயா. விலைவாசி முன்ன போல இல்ல, பிள்ளைகள் முன்ன போல இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றார், கடுமையான கர்த்தருடைய பிள்ளை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல முன்ன போல நீ வரணும்னா நாம் சில காரியங்களை செய்யணும். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஒரு ஹீலிங் கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு குணப்படுத்துதல் தேவை. அவரை குணப்படுத்தினாதான், தேசத்துக்கு அவர் சேவனை கொடுத்தாதான் இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்க முடியும். நாம் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? எரேமியா 3 அதிகாரம் 22 வசனம். எரேமியா 3 அதிகாரம் 22 வசனம். எரேமியா 3 அதிகாரம் 22 வசனம். మెలిగిరండి, మీ అవిశ్వాసమును నేను బాగు చేసేదను. నీవే మా దేవుడవైన యెహోవా, నీ యొద్దకే మేము వచ్చుచున్నాము. ஆமென். இங்கே சீர்கெட்ட பிள்ளைகளே, backsliding, நம்ம என்ன சொல்றோம்? பின்மாறுதல், பின்மாற்றம் என்று சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா வேதத்துல என்ன சொல்றதுன்னா சீர்கெட்ட பிள்ளைகள். நம்ம வாழ்க்கையில சீர்கேடு வந்து இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் சீர்கெட்டு போயிருக்கு, நம்முடைய விசுவாசம் சீர்கெட்டு போயிருக்கு, பரிசுத்த வாழ்க்கையுடைய ஐக்கியம் சீர்கெட்டு போயிருக்கு, நம்முடைய கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலே சீர்கெட்டு போயிருக்கிறது. வாலிபர்கள் சீர்கெட்டு இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய
வாங்கி அதாவது சீர்கெட்டு போன நிலத்துல நம்ம குணப்படுத்துறோமா? கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை குணமாக்குவேன். So, நான் உங்களை குணமாக்குவேன். ஒரு குணம் தேவை, ஒரு ஹீலிங் தேவை. ஹalleluya. Lord heal me சொல்லி நம்ம கேட்கலாம். அது ஒவ்வொரு கர்த்தருக்கு தான் தெரியும். நான் எங்க எப்படி ஆயிடுறது எனக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். கர்த்தர் கேட்கு ஒரு சுகம் தரும். அடுத்து இன்னொரு புத்தகம் வாசிங்க. ஓசியா 4:18 வசனம். ஓசியா 4:18 வசனம். ஓசியா 4:18 வசனம். వారికి ద్రాక్షరసము చేదాయను ఒళ్ళు తెలియని వారు మానవ విచారణ చేయవారు వారి అధికారులు సిగ్గుమాలిన వారై అవమానకరమైన దాన్ని ప్రయత్నించారు. அவர்களுடைய மனப்பாடம் பிடித்தது. அவர்கள் எப்போதும் சோழம் போடுவார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தாழ்நிலையில் லட்சியங்களை நாடுவார்கள். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? சீர்கேட்டான காரியங்கள், இதை விட்டு நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது. ஓசியா 4:18. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, எங்கிருந்து நமக்கு ஒரு ஹீலிங் வேணும்னா சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 147 3 வசனம். నుండి చెదిరిన వారికి ఆయన బాగు చేయవాడు వారి గాయములు కట్టువాడు. ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். எங்கே குணமாக்குதல் வேணும்? இருதயம் நொறுங்கி போயிட்டு இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். பிரச்சனை நிமித்தமாக, பிள்ளைகள் நிமித்தமாக, கணவன் நிமித்தமாக, அல்லது போராட்ட நடக்கிற காரியங்கள், இடத்துல மனுஷன் விரோதமாய் பேசுகிற காரியங்கள் நிமித்தமாக நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிட்டு உடைந்து போயிட்டுதான். ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை இப்படி அவதூறாய் பண்ணிட்டாங்களே, என்னை மதிக்கலையே, எனக்கு நடுவில் நினைக்க வச்சுட்டாங்களே, உடைந்து போயிட்டுமா சொல்லுகிறார். நான் உங்களை குணமாக்குகிறேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய காயங்களையும் கட்டுகிறார். ஹalleluya. அவருடைய காயங்களையும் கட்டுகிறார். காயத்தையும் நாம் கட்ட வேண்டும். அந்த காயத்துக்கு ஒரு ஹீலிங் வேணும். ஆமென். நொறுங்கி போனவர்களுக்கு கர்த்தர் காயத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். லூக்கா 4:17 வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 4:17 வசனம். ప్రభువు ఆత్మ నా మీద ఉన్నది, వీరులకు సువార్త ప్రకటించుటకై ఆయన నన్ను అభిషేకించెను. చెరలోనున్న వారికి విడుదలను, గుడ్డివారికి చూపును కలుగునని ప్రకటించుటకు, నలిగిన వారిని విడిపించుటకు. ஆமென். இயேசுவானவர் எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் என்கிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க. ஹalleluya. இதுதான் நம்முடைய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பினது ஒரு நோக்கம். நொறுங்கினவர்களை குணமாக்குவார். Hallelujah. He is healing the broken hearts. Amen. அதை இன்னுமாக அதாவது காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய இருதயம் நொறுங்கி இருந்ததை குணமாக்குறது மட்டும் அல்ல, அதாவது காயங்களை குணமாக்குகிறார். வாசிங்க எரேமியா 6:14 வசனம். எரேமியா 6:14 வசனம். எரேமியா 4:14. சமாதானம் இல்லாதவர்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை குச்சியாக குணமாக்குகிறார்கள். நீங்க உலகத்திலே நாம் பார்க்கும்போது சமாதானமே இல்ல. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க? சமாதானம் சமாதானம் என்று மேற்கூச்சாய் காயங்களை ஆற்றுகிறார்கள். இதுதான் உலகம் பண்ணிக்கொண்டிருக்கிற காரியம். நிரந்தரமான ஒரு ஆரோக்கியம், நிரந்தரமான ஒரு சுகம் கிடையாது. மேற்கூச்சா என்னதாயிடும்? இதை பண்ணா நல்லாயிடும். நீ 3 வாட்டி 7 வாட்டி சர்ச்சைக்கு போனா சரியாயிடும். ஆமென். நீ கேட்டல் பண்ணா சரியாயிடும். ஆமென். பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுதந்திரச்சிக்கிறாய்
మనము పోగుబడి ప్రకారము గల పట్టణంలోనికి పోదాము, అక్కడనే చచ్చిపోతాము రండి. యెహోవాయే మనలను నాశనము చేయుచున్నాడు. ఆయనకు విరోధముగా మనము పాపము చేసినందున మన దేవుడైన యెహోవా మనకు విషజలము త్రాగించుచున్నాడు. నా సొమ్మాని కూడివారు నా మరణాన పట్టణంలోకి ప్రవేశించారు. அவருடைய சங்காரமாகும். ஆமென். அப்படி என்னன்றாரு? நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? வாங்க தேவ சமூகத்துல போலாம். அங்க போயிட்டு நம்ம மன்றாடலாம். அங்க போயிட்டு நம்ம கேட்கலாம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை கண்டுக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்றாரு. அதே அதிகாரத்துல கடைசி வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கீலியாவுல விசிட் செல்லல் இல்லையோ? ஆமென். இங்க விடுதலை இல்லைன்னு சொன்னா நீங்க எங்கெங்க ஓடுனீங்க? இங்க தேவ சமூகத்துல ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டா நீ பல இடங்களில ஓடுனீங்க. நீ ஓடுற இடத்துல எல்லாம் மேல பூச்சாதான் காரியத்தை கட்டுறாங்களே தவிர உண்மையான ஒரு விடுதலை கொடுக்கிறவர் அல்ல. ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய காரியங்களை கட்டி பூரண விடுதலை சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நாகும் 3 அதிகாரம் 19 வசனத்துல வாசிக்கிறோம். நாகும் 3 அதிகாரம் 19 வசனம். யோனாமிகள் நாகும் ஆயினும் அவன் குடிநிறுத்தப்பட்டு சிறைக்கூடத்திலே கொண்டு போகப்பட்டார். குழந்தைகள் எல்லா வீடுகளின் முறைகளிலும் முகவரிக்கப்பட்டார்கள். அவருடைய கணவான்களுக்கு சீட்டு போட்டார்கள். அவருடைய பெரியவர்கள் எல்லாரும் அதிகாரம் இல்லை. செய்தியை கேட்பவன் யாரும் ஒரு செய்தியை கேட்பவர் யாவரும் பேரில் கை கொட்டுவார்கள். உன் பொல்லாப்புக்கு எந்நேரமும் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலே தான் மாயமாற்று போயிற்று. கர்த்தர் சொல்றாரு, உன் முருகர்களுக்கு பரிகாரம் நானே பரிகாரம் கேட்கிறேன். நான் தான் உன் காரியத்தை கட்டுவேன். நான் தான் உன் முருகின் இருதயத்துக்கு நான் குணமாக்குவேன். ஹalleluya. நம்முடைய தேவன் குணமாக்குகிற தேவன். அவருடைய நாமத்திலே அவர் நம்முடைய பரிகாரம் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு காரியத்தை கூட நான் சொல்றேன். அதாவது நம்முடைய கண்ணி உடல் ஒரு குணமாக்கப்பட வேண்டும். ஆமென். வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 22ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21 22. அவன் நீரும் கண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு உந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவு வராது. இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இந்த தண்ணீரால் எது வராது? சாவு வராது. அப்போ நம்முடைய அப்பத்தை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய தண்ணீரை கர்த்தர் குணமாக்க வேண்டும். நம்ம எப்பவுமே பாருங்க, என்னைக்கா தண்ணிக்கா ஜெபம் பண்ணிக்கிறோமா? சாப்பாட்டு ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நாங்க ருசித்து பெறணும். சாப்பாடு இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு குடும்பம் தான் ஜெபம் பண்றத தவிர தண்ணிக்கா ஜெபம் பண்ணல. இன்னிலிருந்து நாம் அதை செய்வோம். ஆமென். அப்பத்தின் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தண்ணீரை கர்த்தர் ஆரோக்கியமுள்ளதாக மாற்ற வேண்டும். தண்ணீரை கர்த்தர் குணமாக்க வேண்டும். நீங்க தண்ணீரினால எத்தனையோ வியாதிகள் வருகிறது. ஒருவேளை இந்த தண்ணீரை குடிச்சு நம்ம எத்தனை நேரத்துல பலவீனமாயிட்டோம் நமக்கு தெரியல. ஆனா
தண்ணீர், ஆரோக்கியப்பட்ட தண்ணீர், நாம் விடுதலாக்கப்பட்ட தண்ணீர். இந்த தண்ணீரை பருகின நாம் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை சரி, பரிசுத்த ஆவியானவரை பருகின நாம் ஹல்லேலூயா எப்பட ஆவியானவரை பெற்றுக்கொண்டோமே இந்த சரீரம் ஆரோக்கியமாக்கப்பட்டது. இந்த சரீரம் இந்த தண்ணீரில் போன இடமெல்லாம் செழிப்போம். அதாவது ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஒரு அருமையான வார்த்தை இதெல்லாம். சோ நம்ம தண்ணீர் இல்ல, இனிமே நம்ம செவிக்கணும். தண்ணீருக்கு ஒரு ஆரோக்கியம் தேவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்துல, நம்ம ஆத்மாவில, நம்முடைய உணவில, நம்முடைய சீர்கேட்டான காரியங்களிலே, அதாவது காயப்பட்ட நேரங்களில் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு அந்த வசனம் பாருங்க. உன்னை பார்த்த வசனம் யாருக்காகவும் அதிகாரம் வாசிங்க. அந்த வசனம் ಯಾತ್ರೆಯನ್ನು 15ನೇ ಅಧಿಕಾರ 26ನೇ ವಚನ. ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿ ಆಮೆನ್. ಪಂಚಕ ಗಂಡಿ ಮೈಗೆ என்ன செய்யணுமா? நானே உன் பலியாகிய கர்த்தர் என்று சொல்லிட்டாரு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்க வேண்டுமானால், நான் உன் வாழ்க்கையில பரிகாரம் செய்யணும்னா, உன் சரீரத்துக்கு ஒரு பரிகாரம், உன் ஆத்மாவுக்கு ஒரு பரிகாரம், அதாவது நீ சில்லாக்கி போன காரியத்துல ஒரு பரிகாரம், அல்லது உன் தண்ணீருக்கு ஒரு பரிகாரம், எல்லாவற்றிலும் நான் ஒரு பரிகாரியா இருக்க வேண்டுமானால் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, கர்த்தரின் சத்தத்தை நாம் கவனமாய் கேட்கணும். சும்மா கேட்கறது இல்லைங்க. என்னன்னு சொல்றாங்க, அந்த வசனம் வந்துச்சு, இந்த புத்தகம் படிக்கிறாங்க, இதை நான் கேட்டேன் இல்ல. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். கேட்பதற்கு நம்முடைய செவிகள் எப்படி இருக்க வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளாய் திறந்து வைக்க வேண்டும். ஆமென். கவனமாய் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். தேவ சத்தம் எந்த நேரத்திலும் எப்படி ஆகிலும் துணிக்கப்படலாம். ஒரு பாட்டின் மூலமாக கர்த்தர் பேசலாம், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசலாம், ஜெபிக்கிற வழியில கர்த்தர் பேசலாம், அதாவது செய்தி கேட்கிற நேரத்துல கர்த்தர் பேசலாம், செய்தியை கொடுக்கும் போது கர்த்தர் பேசலாம். ஆமென். என்னோட அப்படின்னா கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சத்தத்தை கேட்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய சத்தத்தை, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து. ஆமென். யாருடைய பார்வைக்கு நாம் காரியங்களை செய்ய வேண்டும்? மனுஷன் பார்க்கறாங்க இல்லையோ, காசு பார்க்கறாங்க இல்லையோ, என் அப்பா அம்மா பார்க்கறாங்க இல்லையோ, அல்லது என் சொசைட்டி, என் சமுதாயம் என்னை பார்க்குதோ இல்லையோ, என்னை பொறுத்து பார்த்து கொண்டிருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் பார்க்கிறார் என்பதற்காக நாம் செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கு பயந்து நாம் காரியங்களை செய்வோமானால் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் சரீரத்தை கொல்ல, பாவம் கொல்ல வல்லவராய் இருக்கிறாங்க. நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? அவங்க என்ன பார்க்கறாங்கன்னு சொல்லி நான் நல்ல காரியம் செஞ்சேனா, என்னை கண்ணுக்கு ஒருவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறாரே. அச்சே கண்கள் பூமியை சுற்றியுலாவி கொண்டிருக்கிறது. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம். ஆனா அதை காட்டிலும் அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அவருடைய கண்கள் திறந்தவைகளுக்கு அவரவே வந்து கொண்டே இருப்பார். அதன்படினால் அவருடைய சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். தீயாமையான காரியங்கள் செய்ய வேண்டாம். நல்ல காரியங்களை பேசுவோம், தீமையான காரியங்களை பேச வேண்டாம். நல்ல காரியங்களை நினைப்போம், தீமையான காரியங்களை நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சோ ஏன்னா அவர் பார்வைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் பார்வைக்கு, கர்த்தரின் பார்வைக்கு யார் அக்கிரமியோ அவருக்கு கர்த்தர் செய்தார்கள். நான் செம்மையானதை மட்டும் செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் என்ன வாசிக்கிறோம்? அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. ஆமென். என்னெல்லாம் கட்டளைகள் வேதத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை நாம் செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாக்கியத்துல என்ன வாசிக்கிறோம்? Can you read that verse? Hallelujah. So let's start off with this. He used to his commandments. Answered he told,
Hearken to voice of the Lord. Yes. God are him to do that which is right to his sight. Yes. If ear to his command. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். இங்க பாருங்க, அவருடைய கட்டளை வேற, கட்டளையின் சத்தம் வேற. கட்டளை என்பது எல்லாருக்கும் பொதுவாய் கொடுக்கப்படுகிற ஒருவேளை 10 கட்டளை எடுத்தீங்கன்னா மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அதுக்கு பின்பற்ற. ஆனா கட்டளை சத்தம் இதுக்கு வேற. கட்டளை சத்தம் எனக்கே வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கே வேற மாதிரி இருக்கும், இவங்களுக்கே வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கே வேற. ஏன்னா ஒவ்வொருவரோட கத்தர் பேசும்போது தனிப்பட்ட விதத்தில் பேசுவார். உன் காரியமே வேற பார்த்தோம், என்னுடைய காரியமே வேற பார்த்தோம், என்னோட பேசுவதே வேறையா இருக்கும், உங்களோட பேசுவதே வேறையா இருக்கும். அதுதான் கத்தர் மோசே கத்தர் மலையின் உச்சியில அழைத்து கத்தர் மோசேயோட பேசினார். மோசே கத்தர் சத்தத்தை கேட்கிறார். அந்த சத்தமே வேற. ஆமென். யோசுவோட பேசின சத்தமே வேற, சிம்சனோட பேசின சத்தமே வேற. எல்லாருக்கும் முன்பு ஒரே மாதிரி பேசல. அவங்க அவங்களுக்கு கேட்டார் போல கத்தர் பேசினார். அதுதான் கத்தரின் சத்தம். அதுதான் கத்தரின் சத்தம். அந்த சத்தத்துக்கு நம்ம கவனமாய் கேட்க வேண்டும். என்ன வாசிக்கிறோம்? அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, கட்டளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் செவி கொடுத்து. ஹalleluya. நான் என்ன இதெல்லாம் எனக்கு தெரிய விடு என்று சொல்லி நாம் விட்டுறக்கூடாது. அந்த கட்டளை வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு சொல்லப்பட்ட கட்டளைகள் எல்லாம் நம்ம பின்பற்ற முடியாதான். நாம் முடிஞ்ச அளவுக்கு நாம் பின்பற்று அந்த கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அடுத்து வாசிக்கிறோம், அவருடைய நேமங்கள் யாவையும் கைக்கொண்டார். ஆமென். அவருடைய நேமங்கள், நேமம் கட்டளை பிள்ளைன்னா இப்படிதான். ஆமென். கட்டளை பிள்ளைகள் இப்படிதான் திருவிழா எடுக்கணும், கட்டளை பிள்ளைகள் இப்படிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஒருவர் இப்படிதான் சபைக்கு வரணும். ஆமென். இன்னும் அந்த கட்டளை பிள்ளைகள் இப்படிதான் உடுத்தணும், கட்டளை பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது, கட்டளை பிள்ளைகள் பாவிகள் வழியில நிற்க கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. இது கட்டளை நேமம். ஆமென். எத்தனை உட்கார்ந்துக்கிறது, என்னெல்லாம் பேசிக்கிறது, எத்தனை சாப்பிட்டுக்கிறது, அது கட்டளை நேமம் அல்ல. கட்டளை பிள்ளைகளுக்கு ஒரு நேமம் இருக்கு. கட்டளை பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும், கட்டளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும், நீ தீர்க்கதரிசியானால் இப்படிதான் இருக்கணும். அந்த நேமங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கஷ்டப்பட்டு கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரனால் இப்படிதான், ஒரு போதகரானால் இப்படிதான் இருக்கணும், ஒரு விஷயமானால் இப்படிதான் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் நேமம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேமங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். இந்த 4 காரியங்களை நாம் செய்யும் பொழுதுதான் நானே உன் பரிகாரமாக இருக்கிறேன். நானே உன் பரிகாரமாக இருக்கிறேன். இந்த 4 காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு குணம் வரும், நம்முடைய சரீரத்துக்கு ஒரு குணம் வரும், நம்முடைய தேசத்துக்கு ஒரு குணம் வரும், நம்முடைய பின்மாற்றத்துக்கு நம்முடைய சீர்கேடான காரியத்துக்கு ஒரு குணம் வரும், நம்முடைய தெரிந்த உள்ளத்துக்கு ஒரு குணம் ஹீலிங் வரும். ஹalleluya. நம்முடைய கண்ணீருக்கு ஒரு ஹீலிங் வரும், காயப்பட்ட காயங்களுக்கு ஒரு ஹீலிங் வரும். எப்போ கட்டளை வார்த்தையை நாம் செவிசாயை கவனமாய் கேட்டு பார்வையை செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நேமங்கள் யாவையும் கைக்கொண்டார். எல்லாம் நம்ம செஞ்சுட்டோம் சொன்னா எகிப்தியர் வரப்பட கண்டிப்பா கத்துருக்கிறேன். அவர் எதையோ கத்துக்க மாட்டார். ஏன்னா கத்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள், கத்தருடைய சேவைகளை கை கொடுக்கிற பிள்ளைகள், கத்தருடைய நற்செய்திகளுக்கு நாம் கவனமாய் கேட்கிற பிள்ளைகள், இந்த மாதிரி பிள்ளைகளை கத்தர் விட்டுவாரா? ஆமென். தாவீதை குறித்தே கத்தர் சொன்ன ஈடுசிக்கிறோம் ஏற்றவன் சாவு செஞ்சுட்டார். ஆனா சொல்றார் எங்களுக்கு கேட்கிறார். அப்போ இப்படி ஏற்றதான் பிள்ளைகளை கத்தர் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். ஆமென். நாம் கத்தரை வார்த்தையை பின்பற்றுவதற்கு நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பொருட்களிலே இன்னொரு விஷயம், நம்ம பணத்துக்குள்ள ஒரு வீடு வேணும். ஆமென். நம்முடைய பணத்துக்கு வீடு இல்லைன்னா, குணம் இல்லைன்னா எங்கோ பொருளாதார பயிர் போன மாதிரி போயிருக்கு. தேவன் அப்படியும் ஆசீர்வதித்து நம்முடைய குணத்தை கொடுத்த ஆசீர்வாதம் அது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறோம். ஹalleluya. சோதனை மனசுக்கு இருந்த சரீரத்துக்கு
எல்லா விதத்துல ஒரு healing தேவை. தேவனுடைய கர்த்தர் நிச்சயமே ஆசீர்வதிப்பார். ஹalleluya. Complete healing. Hallelujah. Complete healing நமக்கு தேவை. எங்கெல்லாம் நம்ம உடலுக்கு இருக்கிறோமோ அங்கெல்லாம் healing கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறோம். Hallelujah. Hallelujah. எங்கெல்லாம் இருக்கிறோம் எங்க இந்த வாழ்க்கையில healing இல்லாம ஆயிடுச்சு நான் சொல்றதுக்கு கேட்கலாம். அது சொல்றதுக்கு கேட்கலாம். என் ஆத்மாவில ஒரு healing போராட்டங்கள் பிரேமையின் ஆத்மாவில நான் சுலபமாய் வாசிக்கிறேன். எனக்கு விடுதலை கொடும், எனக்கு ஒரு healing கொடும், என்னோட உடலில் ஒரு healing கொடும், என்னுடைய தேசத்துக்கு ஒரு healing கொடும், என் குடும்பத்துக்கு ஒரு healing கொடும். குடும்பத்துல நிம்மதி இல்ல ஆண்டவரே, குடும்பத்துல ஜெபம் குறைவாயிட்டு ஆண்டவரே, குடும்பத்துல ஐக்கியம் இல்லாம ஆயிட்டு ஆண்டவரே, எனக்கு ஒரு healing கொடு ராஜா. கேட்கலாமா? என் மனசுக்கு ஒரு healing கொடு ஆண்டவரே. தஸ்மோக ஒரு healing கொடு ஆண்டவரே. கர்த்தருக்கு எனக்கு கொடுக்கிற காரியத்துல healing கொடு ஆண்டவரே. என்னுடைய சீர்கேட்டான வழிகளிலே, சீர்கேட்டான பேச்சுகளிலே ஒரு healing கொடு ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாம். நேற்று மீண்டும் மீண்டும் மாணவர்களுக்கு சதுரத்தில் தர்மியான காலவடைகள் கொண்டீர்கள். Well,